ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். வீட்டிலையே ஒரு சூப்பரான சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு அரிசி ஊற வச்சுக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவு அரிசி போட்டிருக்கேன். இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ அரிசி வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சாதம் வேகிறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி நல்லா விரித்து காய வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுமே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ், குடைமிளகாய், பீன்ஸ், கேரட் இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இப்போ ஒன்றா சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. காய்கறி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே காய்கறி நல்லா வெந்துடும். ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையில் உப்பு பிடிக்கிறதுக்காக அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. முட்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். உடனே கிண்டி விட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் லைட்டாக வெந்ததுமே அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. முட்டையை மட்டுமே லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ நம்ம காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சாதத்தை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான சுலபமான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் சோயா சாஸ் இதெல்லாம் சேர்க்கலாம். பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 10 நிமிஷத்தில் வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.